பயங்கர மழை. எங்கள் ஊரில் ரெட் அலர்ட்டான். அதனால் ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதாக இருந்தாலும் சரி போயே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு போகிறான். பார்ப்போம். ஊட்டி ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கல்லாருங்கெல்லாம். பார்ப்போம், இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி போய் பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். விடுறாங்களா விடலையா. ஊருக்கு போகலான்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அண்ணா வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மேரேஜ் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா ஊட்டியில் வந்துட்டு கூடலூர் ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதனால் என்ன ஆகும்னு தெரியல. ஊருக்கு போவோமா இல்லை ஊட்டி வரைக்கும் போய் பார்த்துட்டு திரும்பி வருவோமான்னு தெரியல. போய்கிட்டு இருக்கோம். மகிழனி ரஜினி 3 பேருமே தூங்குறாங்க. என்ன ஆகும்னு தெரில. எல்லாம் ஃபுல்லாக மழை. ஊர்லேயும் மழையா. நேற்றே சித்தப்பெல்லாம் கால் பண்ணி சொன்னார் இங்கெல்லாம் ஃபுல் மழை அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். என்ன சாப்பிட்றேடா தம்பி? ஊட்டியில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டோம். யார் யார் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கால் பண்ணி கேட்டோம். சில பேர் வந்துட்டு நேற்று அந்த மாதிரி பிளாக்ல இருந்துச்சு, அப்பப்போ எல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துவாங்க, இருந்தாலும் மழை வந்துட்டு பயங்கரமாக இப்போவே பெஞ்சிட்டு இருக்குதான், அதனால பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ தான் பெருந்தர பக்கம் போய்கிட்டு இருக்கோம். 8:30 ஆகிருச்சு. காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் வீட்டு விட்டு கிளம்பியாச்சு. இருந்தாலும் ஃபார்முக்கு போயிட்டு அங்கே பசங்களையும் பார்த்துட்டு வீட்டில் கொஞ்சம் பின்னு சிச்சுலாம் வீட்டில் இருந்தாங்க. சுக்கி குட்டி போட்டிருந்தால அவளையெல்லாம் போய் ஃபார்மில் விட்டுட்டு, அப்புறம் சிச்சு டாகு அம்முளு வந்துட்டு மாசமாக இருக்கிறா. அம்முளு லாலா 2 பேரையும் போய் ஃபார்மில் விட்டாச்சு. அம்முளு லாலா 2 பேருக்குமே ஃபார்ம்னாவே என்னன்னு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போயிருக்கிறாங்க. எல்லாருமே நைட்டே போய் ஃபார்மில் விட்டுட்டோம் அவங்களெல்லாம். அதனால் இப்போ காலையில் போய் ஃபுட்டு வச்சுட்டு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணுற அண்ணாக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. நைட்டு ஃபார்ம்லேருந்து வர்றதுக்கு ஃபார்ம்லேருந்து கிளம்பும் போதே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் படுக்கிறதுக்கு 1:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் நேரமாக எந்திரிச்சு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். உடையாப்பட்டியில் வந்துட்டு இது வாங்கணும், அவல் சுண்டல் வாங்கணும். அதையும் வந்துட்டு ஒரு காலை உணவாக வந்து சாப்பிட்டாச்சு. மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்கிறோம். எல்லாம் வந்துட்டு காலை டிஃபன் வந்துட்டு யாருமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டு அவல் சுண்டல் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுனால சரி ஓகே ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடலாம், எங்கேயுமே வண்டி நிறுத்த வேணாம், சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் மிஸ்ட் இல்லை, பார்க்கலாம். ஆனால் மேலே வந்துட்டு மழை பெய்யுது அப்படின்னு தான் பசங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம். இந்த ஹோட்டல் பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே வந்துட்டு பார்ட்டி, ஈவினிங் பார்ட்டி, நைட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் நடக்கும் போல். பார்க்குற அந்த செட்டப்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதே தான் பாருங்கள். ஸ்டேஜு அங்கே ஃபுல்லாக அப்படியே ஒரு இது மாதிரி, அது என்ன சொல்கிறது, சின்ன ஒரு கிரவுண்டு மாதிரி நல்லாயிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரே செடி தான், பூ கிடையாது, இது செடி. ஆனால் மேலே வந்துட்டு இந்த ரோஸ் கலரில் இருக்குது, கீழே க்ரீன் கலரில் இருக்குது. இதே பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஊட்டி போகிறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு சத்யா கார்டன் ரெசார்ட் அப்படின்ட்டு இருக்குது.
இங்கே வந்துட்டு ஹோட்டலும் இருக்குது, மீல்ஸும் இருக்குது, டீ காஃபியும் இருக்குது. அப்புறமா ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏய் என்னடா சிரிக்கிறீங்க? அதுவும் மதிய நேரத்துலலாம் மீன் குழம்போட சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்க. இதுதான் அங்கேருந்து இது வரைக்குமே ஃபுல்லாக இவங்களோடது தான். நாங்கள் அங்கே வந்தால் சாப்பிட்றது அதிகமாக மீன் குழம்பு தான். மற்றது எதுவும் பிரியாணியாக அது இதுன்னெலாம் நம்ம ஒரு மாதிரி இருக்காது. மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் அதிகமாக இங்கே வந்துட்டு மீன் குழம்பு தான் ட்ரை பண்ணுவோம் மதிய நேரத்தில். அங்கேருந்தே வயிற்ற காயப்பட்டுட்டு வருவார் இவர் இங்கே சாப்பிட்றது. எனக்கு ஓப்பன் பண்ணி விடுப்பா. இங்கே வந்தால் முக்கியமாக சீட் பெல்ட்டு முக்கியம். ஏன்னா எந்த இடத்துல நிறுத்துவாங்கன்னு தெரியாது. சீட் பெல்ட் மட்டும் இல்லை, இ பாஸ். ஆமாம், இ பாஸ் முக்கியம். இ பாஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்படியே எடுக்கலனாலுமே இங்கே அந்த ஸ்பாட்லேயே உடனே போட்டு தருவாங்க. இருந்தாலுமே நமக்கு ரிஸ்க்கு. அங்கேருந்தே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, காமிச்சிட்டு நம்ம படுக்கு போயிட்டே இருக்கலாம். சரி, டீ குடிக்கா அக்கா? டீ குடிக்கா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் இருக்குது டீ. பிடிச்சிருக்கா? மழை அந்த மாதிரி ரெட் அலர்ட்னாங்க, அடிச்சு நவுத்துறாங்க. ஆளு இங்கிருந்து பார்த்தா வெயில் அடிக்குது. இங்கதான் நம்ம கூடலூர் தானே. இப்போ மழை எல்லா ஊர்லயும் தான் மழை பெய்யுது. என்ன மழை அடிச்சாலுமே மக்கள் வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ காரு. செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ரோடு சும்மா கிடக்குதுங்க. எல்லாம் மழைன்னு நியூஸை பார்த்துட்டு எல்லாம் ஒருத்தருமே வெள்ளையாட்டுறது எல்லாம் பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணியிருப்பாங்களாட்டுருக்குது. மழை வந்திருக்குது, ரோடு ஈரமாக தான் இருக்குது. நைட்டு பேஞ்சிருக்கும் போல. மற்றபடி நம்ம நார்மலாக வர சமயத்துல எவ்வளோ வண்டிங்க வரும். ஆனால் இன்னைக்கு பாரு வேன் இருக்குது, காற்று வாங்கிட்டு. நல்லது தான் இல்லை, ஃப்ரீயாக சீக்கிரமாக போயிடலாம். ஆமாம் ஆமாம். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணணும். நாங்கள் அம்மா வீடு, தங்கச்சி வீடு எல்லாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னாச்சு அப்படின்னா ஊட்டியிலேயே தண்ணி இல்லை, அவ்வளோ வெயில். மேலே டூர் வந்தவங்களே வந்துட்டு ஐயோ இந்த டைமில் வந்துடாதீங்க, இதுக்கு கீழேயே பரவாயில்லையாட்டுருக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது, தாங்கவே முடியல, எல்லாம் ஏசி போட்டுட்டு தான் ரூம்லேயே இருக்கிறோம். அது இல்லாத தண்ணி பிரச்சனை ஆகிருச்சு. ரெசார்ட்ஸு ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே தண்ணி பற்றாக்குறை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிவிலையும் நியூஸ் எல்லாமே வந்துச்சு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் இந்த இயர். எந்த டைமு எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். போன இயருக்கு கிளைமேட்டுக்கு ஆப்போசிட் கிளைமேட்டு இந்த இயர். மழை நிறையா வருதுன்னு சொல்லி ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுருவாங்க. அன்னைக்கு தான் பல்ல கட்டிக்கிட்டு அடிக்கும் வெயில். ஆனால் மழை வர அன்னைக்கு ஸ்கூலில் லீவ் விட மாட்டான். என்னது எங்கேயும் வேணாம் போயிட்டே இருக்கலாம். அந்த பக்கம் நம்ம பக்கம் வந்துட்டு கேரளா பார்டர் அப்படிங்கறதுனால அங்க இருக்கும் மழை. நம்ம இடத்துல இருந்து நம்ம இடத்துல இருந்து என்னைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சா வயநாடு லேண்ட்ஸ்லைடர் ஆகி? ஒரு வருஷம் ஆகல. ஆமா, அது அந்த இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான். நம்ம வழியா தான், நம்ம வீட்டு வழியா தானே போனுச்சு. இங்க பத்தியா லூசு நாய்களா? அவனுக்கு கால் நடக்குமே கீழே மேட்டுப்பள்ளத்துல தான் போய் நடங்கும். 1 by 1 வண்டி வருது, எதுக்கு அப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு வரணும்னு பறந்தா போக போறானுங்க. அப்புறம் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தோமே, விட்டுட்டோமே. வயநாடு அந்த லேண்ட்ஸ்லைடர் ஆன இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் வந்துட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் தான். நம்ம இடத்து மேலே தான் அந்த ஆம்புலன்ஸே போச்சு இல்லை? டிவி நியூஸ்லாம் பார்க்கும்போது
இல்லை நம்ம 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 எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க நம்ம ஏரியாவில் இருந்து எல்லாமே பூவெல்லாம் போட்டு அவங்கள இது பண்ணாங்கல்ல அந்த ஆம்புலன்ஸை. பார்க்கலாம். இப்போவும் அதே மாதிரி தான் அங்கே மழை பெய்யுதுங்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா நம்ம தெரியல. இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க. மழையிலன்னா அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம். லீவே முடிஞ்சு போச்சு. கல்யாணம் அப்படிங்கிறதுனால தான் சரி கையோட கல்யாணத்துக்கு போகிறோம்ல அப்போ போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இல்லைன்னா இடையிலே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே போயிட்டு வந்திருக்கலாம். நெல்லுப்பா போப்பா போய் நெல்லு போ. நீயும் போ. போ போ வா கண்ணாடி கொடு வா வா. 2 மேகி. உனக்கு வேணுமாடி மேகி? இல்லை ஒன்று வாங்கி ஷேர் பண்ணிக்கிறேன். 2 வாங்கி ஷேர் பண்ணிக்கிறீங்களா? மகள் நீ சாப்பிடுவாளா? அண்ணா 2 மேகி. ஆ எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம். நீ போட்டோல எடுங்க. ஆ ஓகே. மகிழனுக்கு வந்துட்டு பசிக்குதான். மேகி வாங்க போகிறோம். 5 நிமிஷம் ஆகுமா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆ ஓகேங்க. ஆ ஓகே ஓகே. இங்கே தான் இருக்கோம். ம் இறங்கி நில்லுங்கப்பா. 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுமா? ஒரே 5 நிமிஷம். இங்கெல்லாம் வந்துட்டு அப்புறம் அவன் கேட்குறான்னு என்ன பண்ணுறது? இல்ல அங்க மாட்டிக்குவோம்பா யானை காட்டுல. ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் என்ன பண்ண போற? கட்டு. மேகி வந்து ஷேரிங் தான், தனியாக இல்லை. ஓகே நல்லா இருக்கு. நான் இங்கே மட்டும் கேமரா எடுத்துட்டு வந்துருக்கலாம். மூவ் ஆகுது. குழந்தை இருக்கு. அந்த மலைக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் 10 யானை. அதான் யானை இறங்குற இடமே. போட்டோ போட்டிருக்காங்க பாருங்க. போட்டோ போட்டிருக்காங்களா? அந்த யானை இறங்கி அதான் அதான். ஆமா வா போலாம். சரி தேங்க்ஸுங்க. வீட்டில் பண்ணது வர மாதிரி. வாங்க வாங்க ஓடியாங்க ஓடியாங்க. கண்ணு எனக்கு ஓப்பன் பண்ணிவிடு. ஆ சுட சுட மேகி. ஆமா இன்னும் குன்னூர் வரல, புரிஞ்சுக்க. அதனால சூப்பராக இருக்குதுங்க மேகி. இவ்வளோ நாளாக நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. இப்போ வந்துட்டு மிஸ்ட் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம்னு இறங்கணும். தம்பி வந்துட்டு மேகி கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கணும். சரி 2 வாங்கணும். ஆனால் சுட சுட ஃப்ரெஷ்ஷு வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு செஞ்சு தராங்க. நல்லா இருந்துச்சு. மழை வந்துருச்சுங்க. ஜில்லுன்னு ஆயிப்போச்சு. எங்க 3 பேரும் கட்டினாங்க. 3 பேரும் ஒரே ஷால போகுது. குளிர் அங்க ஒரு அந்த பையில தான் இருக்கு. ஏய் மெதுவா போ. உனக்கு பின்னாடி இருக்க போறது. படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வாசல்ல அடிச்சுக்கிறானுங்க. அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நான் திரும்ப ரிவைஸ் பண்ணி நீ போயிட்ட. விஜயகாந்த் படம். நீ வாடா முன்னாடி. உங்க அப்பா கிட்ட நல்லா கில்லு வாங்க முடியல, கில்லிக்கிட்டே வருது. மகளி நீ வா, நீ வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். படுத்துக்கிட்டப்பா. இல்ல முன்னாடி வந்துட்டு ஒரு அரும்பாவூர்ல இருந்து ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குது. அது வந்துட்டு ஆக்சுவலா அது எங்க சொந்தக்காரங்கள தான் உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு ஒரு பாதம் இருக்கும்.
முந்தராங்க அங்க வந்து அங்க இருந்து ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். பாரு மேல விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுறான், ஆட்டிக்கிட்டு போறானே. அது என் ஊருக்காரனே எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கான். அப்புறம் நிறுத்துறான், ஒரு மிந்துறான், அப்புறம் நிறுத்துறான், அப்புறம் மிந்துறான், ஓவர் டேக் பண்றான், நிறுத்துறான். உங்க குரூப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பின்னாடி வருது, எட்டி பாக்குறான் பாரு, பைய வச்சுக்கிட்டு எட்டி பாக்குறான். மஞ்ச பைய கண்டிப்பா இவனுல தான் இருக்கும். வண்டிக்காரன் வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்தான்னா அவனுக்கு டீயா வாங்கி கொடுத்து நார கேள்வி கேட்பான். நம்ம ஊருக்காரன் வந்தா என்னடா ஓவரா பண்றா, அதுவும் ஓவர் டேக் பண்றான்னு. இந்த மரம் நான் நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாம் உங்க கோஷ்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊர் கோஷ்டி பார்க்கலாம். அவனை எல்லாமே க்ளோஸ். இங்க பாரு இவனுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஏய் தாவில போறானுங்கடா, அங்க பாரு அழகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏய் பச்சை சாப்பிடுறானுங்க. மழை பிடிச்சிருச்சுங்க. ஊட்டிக்கு அந்த பக்கம் கூடலூர் ரோட்ல தான் மழை அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியே ஏய் வண்டி வெயிட் பண்ணு அப்பா சூப்பராக இருக்குதுங்க. செம்ம கிளைமேட்டாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி ஏற்காட்டில் இப்படி தான் இருந்துச்சு, நல்ல கிளைமேட்டு. இங்கே வந்துட்டு இந்த டேம் வந்துட்டு திறந்துட்டுருக்குறாங்க. அம்மா தென்னடி பாலமே ஆடுது, தெரியுதா? ஏன் ஊட்டி வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீட்டா இருந்துச்சு, நல்லாவே. மழையும் அவ்வளோதான் இல்லை, அப்பப்போ அங்கங்கே லைட்டாக தூருச்சு. ஊட்டிக்கு அந்த பக்கம் கூடலூர் ரோடு தான் வந்துட்டு ரொம்ப மழை அதிகமாக இல்லை, ஆனால் காற்றடிக்குது, மிஸ்ட்டு ஃபுல்லாகவே மிஸ்ட்டு. வண்டியே லைட்டு போட்டு தான் போய்கிட்டு இருக்குது, வண்டியெல்லாம் காட்டி எல்லாமே பாரு லைட்டு போட்டு தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு, கிளைமேட்டு நல்லா இருக்குது. காற்று இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், காற்றடிக்கிறதுனால தான் கொஞ்சம் பயம். ஏன்னா இந்த கூடலூர் ரோட்டில் தான் நிறையா மரங்கள் அதிகமாகவே இருக்கும். அதுவும் இல்லாத 2-3 நாளைக்கு முன்னாடி கூடலூரில் தான் ஒரு தம்பி வந்துட்டு நின்றுட்டு இருந்த காரில் மரம் சாஞ்சு அவன் இறந்தான். நியூஸில் கூட எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு இந்த கேரளாக்கார தம்பி. அது வந்துட்டு இந்த கூடலூர் ரோடு தான். இப்போ நாங்கள் அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் காத்தடிக்காம இருந்துச்சு அப்படின்னா பயம் இல்லாம போகலாம். மகிழெல்லாம் போர்வை எடுத்து போத்திக்கிட்டு அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை டைம் இந்த ஊருக்கு வந்தாலுமே ஒவ்வொரு டைமும் ஏதோ புதுசா வர மாதிரி தான் எங்க பிள்ளைங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அது என்னோட ஊரு. ஐயா எத்தனை டைம் சொல்லுவா உன்னோட ஊருன்னு. உன் ஊரு தான் யாரு இல்லைன்னா என் ஊரோட கிளைமேட் பாத்தியா, நான் எப்படி வாழ்ந்துருப்பேன். 2 நாளைக்கு முன்னாடி என் ஊர் கிளைமேட் எப்படி இருந்துச்சு சேலத்துல, செமையா இருந்துச்சுல்ல. அது என்னைக்கோ அத்தி பூத்த மாதிரி வரும். நாங்க எப்பவுமே இப்படிதான் இருப்போம், அப்படியே இந்திர லோகத்துல இருக்கிற மாதிரி இருப்போம். எப்பவுமே மேகமூட்டத்தோட கலந்து இருப்போம். அப்படியே வடிவேலோட காமெடி ஒண்ணு இருக்குது, ஐயோ என்ன ஒரே பனிமூட்டமா இருக்குது, சொர்க்கத்துக்கு இது வந்துட்டோமான்னு. அதை சர்ச் பண்ணா கூட எடுக்கலாம் இன்ஸ்டால ஒரு வீடியோ. நாலு நாளாக கரண்ட் இல்லையா. இது வந்துட்டு நடுவட்டம், சூடாக பஜ்ஜி போட்டுட்ருக்குறாங்க. காஃபி குடிக்கிறோம், மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி சூடாக இருக்குது. காரமாக இருக்குமா? அது நல்லா இருக்குது, இது காரமாக இருக்குது. அப்பா இந்த ஊர்லெலாம் எப்படி தான் மக்கள் வாழ்கிறாங்களோ. இதாங்க வீட்டுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் அடுத்தது வந்துட்டு கூடலூர், இது நடுவட்டம் அப்படிங்கிற இடம். அடுத்தது கூடலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம வீடு. இதெல்லாம் 4 நாளாக கரண்ட் இல்லையா. வந்தாச்சுங்க, வந்துட்டு பந்தலூருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வண்டியில் ஆணி கொஞ்சம் தூரம் முன்னாடியே
பார்த்தோம். சரி டியூப்லெஸ் தான் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்தாச்சு. இன்னொரு சிக்கன் பிரியாணி. 2 சிக்கன் பிரியாணி. உனக்கு என்னடி? 2 பிளேட் பரோட்டா. ஒவ்வொரு பரோட்டா மட்டும் வைங்க. ஒரு பரோட்டா மட்டும் சாப்பிட்டு வேணா வாங்கிக்குவாங்க. பஞ்சர் ஒட்டியாச்சுங்க. இங்கே தான் இப்போ நாங்கள் வந்துட்டு பந்தலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். சிக்கன் பிரியாணி தானே, பீஃபும் நல்லது. எனக்கு சிக்கனு, உனக்கு வேணால் பீஃப் சொல்லிக்க. இப்போ வந்துட்டு நாங்கள் பந்தலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். வந்தாச்சு. வண்டி வந்து டியூப்லெஸ் தான் அப்படிங்கிறதுனால போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு. எங்கே இப்போ நானி வண்டியில் வச்சுருந்தது இல்லை, வண்டியில் வச்சுருக்கேன். என் கையில் தான் இருந்துச்சு. வந்து பஞ்சர் ஒட்டியாச்சு. அப்புறமா வந்துட்டு வரையிலேருந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸு, டீ, மேகி, அப்புறம் பஜ்ஜி. அங்கே மேட்டுப்பாளையத்துலேயே ஒரு டீ. வயிறு ஃபுல்லு. ஆனால் பிரியாணி தான் இங்கேயும் ஒரு சிக்கனா பீஃபா இங்கே கொடுங்க. இன்னொரு பிளேட் ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும். ஆ எனக்கு சிக்கன்மா. சரி 2 சிக்கன் பிரியாணி. அப்புறமா ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. கடையில் வந்துட்டு அந்த அவுள் சுண்டல் வாங்கணும் உடையப்பட்டியில். அது வந்துட்டு நான் தான் சாப்பிட்டேன். இந்த பிள்ளைங்களும் சரியாக சாப்பிடல. இப்போ என்னாச்சு அப்படின்னா, காலையிலேருந்து இந்த மனுஷன் வந்துட்டு சாப்பிடவே இல்லை எதுவுமே. வச்சுக்குமா, இந்த மனுஷன் காலையிலேருந்து சாப்பிடல. நேராக பந்தலூர் வந்தாச்சு. இங்கே வந்து இப்போ வந்துட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம். இங்கே வந்துட்டு பிரியாணி அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி இருக்காது. ஒயிட் ரைஸ், நெய் சோறு அப்படிங்கிற மாதிரி. நெய் சோறுன்னு சொல்லுவாங்க, பிரியாணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சாதம் தனியாக, அதிலிருந்து அந்த கிரேவி தனியாக, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மனுஷன் என்னென்னா நைட்லேருந்தே சாப்பிடல. இப்போ எங்களுக்கெல்லாம் நேற்று நைட்லேருந்தே சாப்பிடல. இங்கே வந்து இது சாப்பிடணும் அப்படின்ட்டு. நாளைக்கு எப்படினாலும் கல்யாணத்தில் இது தான் போடுவாங்க. இருந்தாலும் இப்போ வந்தாச்சு. சரி, எங்களுக்கு சுத்தமாக பசியே இல்லை. சரி, அவர் ஒண்டியாக உட்கார மாட்டேன்ட்டாப்புல, அதனால் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா சிக்கன் பிரியாணி, பீஃப் தான். இது வந்துட்டு கேரளா பார்ட்ரு. இங்கேருந்து கேரளாவுக்கு வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். அது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓப்பனாகவே எல்லா ஹோட்டல்லையுமே ஓப்பனாகவே பீஃப் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு இருந்தாலும் நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பீஃப் ஃப்ரை, அப்புறம் மகிழனும் ரதியும் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து காலையில் வீட்டிலேருந்து எப்படி கிளம்பி வந்தோம், வரும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பீஃப் ஃப்ரை, அதுவும் இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பீஃப் ஃப்ரையும் புரோட்டாவும் தான் ஒரு ஸ்பெஷல். மகிழனுக்கு பேர் அடிச்சு நம்புறோம். இப்போ ஆனால் பயங்கர டயர்டுங்க. ஒரு நாளே ஃபுல்லாகிருச்சு. ஊட்டி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே மழை, காற்று, மிஸ்ட்டு அப்படியே மெதுவாக வந்து சேர்ந்தாச்சு. குளிர். ஓகேங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஏன் எல்லாமே கொடுக்குறேன். தண்ணி வருதா? வந்தாச்சு. வந்து இன்னும் 2-3 நாளைக்கு அப்பா அம்மாவை எல்லாம் ஆடாத ஆட்டம் போடுவானுங்க. பிள்ளைங்களும் போடுவாளுங்க. வந்தாச்சுங்க ஊருக்கு.